Hi, this is A. Rajalakshmi. And இன்னைக்கு நம்ம GSTல composition scheme பார்க்க போறோம். So இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? We have discussed section number 7. Section number 7ல என்னெல்லாம் படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா? Supply under GST. So supply under GSTல என்னெல்லாம் பார்த்தோம் first? What are all considered as supply? Section 7(1)(a)ல whether it is supply of goods or supply of services னு பார்த்தோம். Section number 7(2)ல what are all not supply னு பார்த்தோம். Section 8ல என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம? What is composition and mixed supplyங்கிறத பார்த்தோம். Next section number 9ல charge of GST பார்த்தோம். So charge of GSTல first point என்ன பார்த்தோம்? Forward charge mechanismல GST is leviable on the normal supply of goods and services. Forward chargeல pay பண்ணணும். And petroleum productsக்கு from the date notified by the government section 9(2)ல பார்த்தோம். section 9(3)ல என்ன பார்த்தோம்? RCM பார்த்தோம். And section 9(5)ல notified services e-commerce operator is liable to pay GST to government ன்னு பார்த்தோம். Now we are going to talk about section number 10. இது எல்லாமே நம்ம CGST Act ஓட sections பார்த்துட்டு இருக்கோம். So section number 10 of CGST Act talks about composition scheme. So composition scheme na என்னங்கிறத first நம்ம understand பண்ணணும். So நார்மலா ஒரு tax payer usual GST rateல governmentக்கு GST pay பண்ணணும். But composition scheme பொறுத்த வரைக்கும் it is a voluntary payment which is an optional scheme. So in the scheme படி if a person opts to go into composition scheme our governmentக்கு normal tax rateல GST pay பண்ண வேண்டாம். அவரோட டேக்ஸ் லைபிலிட்டி என்னங்கிறத அவர் குவார்ட்டர்லி டிக்ளேர் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸை அவர் பே பண்ணணும். ஸோ இனிஷியலாக இதில் நம்ம என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா தேர் ஆர் 3 செக்ஷன்ஸ். செக்ஷன் 10(1), 10(2). ஸோ இந்த ரெண்டு செக்ஷனும் யார் யாருக்கு அப்ளிகபிள் அண்ட் 10(2)ன்னு ஒரு செக்ஷன் படிப்போம் காம்போசிஷன் ஸ்கீமில். இது யாருக்கு அப்ளிகபிள்ங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இனிஷியலாக செக்ஷன் 10(1) அண்ட் 10(2)ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா இட் இஸ் அப்ளிகபிள் டு ட்ரேடர்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் செக்ஷன் 10(1) and 2 ஆஃப் காம்போசிஷன் ஸ்கீம் இஸ் அப்ளிகபிள். செக்ஷன் 10(2)A யாருக்கு அப்ளிகபிள்னா அதர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ அதர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ன்னு பார்க்கும்போது ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை தவிர உள்ள எல்லா ஸ்மால் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கும் இது அப்ளிகபிள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காம்போசிஷன் ஸ்கீமில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா we have to opt it under PAN basis. அதாவது எய்தர் இந்தியாவில் உள்ள எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் காம்போசிஷன் ஸ்கீம் ஆப்ட் பண்ணணும், இல்லைன்னா எதுக்குமே ஆப்ட் பண்ண முடியாது. ஒரு ஸ்டேட்ல மட்டும் காம்போசிஷன் எடுத்துட்டு இன்னொரு ஸ்டேட்ல காம்போசிஷன் வேண்டான்னு நம்மளால சொல்ல முடியாது. திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் யாரெல்லாம் காம்போசிஷன் ஸ்கீம் ஆப்ட் பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ காம்போசிஷன் ஸ்கீம் ஆப்ட் பண்ணணும்னா உங்களோட aggregate turnover in the preceding financial year நம்ம பார்க்கணும். ஸோ aggregate turnover in the preceding financial year exceeds ஒரு threshold லிமிட்டாக இருந்துச்சு அப்படின்னா then we can opt for composition scheme. ஸோ இதில் நம்ம aggregate turnoverனா என்னன்னு பார்க்கணும், threshold limitனா என்னன்னு பார்க்கணும், யார் யார் எப்பப்போ composition scheme ஆப்ட் பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது composition scheme under section 10(1) and 10(2). ஸோ 10(1)(2)ல it is applicable to a person, registered person whose aggregate turnover does not exceed the threshold limit நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் threshold limit என்னங்கிறத பார்க்கணும். ஸோ threshold limit என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் இஸ் aggregate turnoverங்கிற டெஃபினிஷனையும் நம்ம பார்க்கணும். ஸோ அருணாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கும் 75 லட்சத்துக்கு கீழே போன வருஷ டர்னோவர் இருந்துச்சுன்னா தே ஆர் எலிஜிபிள் டு ஆப்ட் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம். மித்த எல்லா ஸ்டேட்ஸுக்கும் இட் இஸ் 1.5 crores. ஸோ 1.5 crores கீழே டர்னோவர் இருந்தால் தே ஆர் எலிஜிபிள் டு ஆப்ட் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம், இல்லைனா தே ஆர் நாட் எலிஜிபிள் டு ஆப்ட் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம். 10(2)A சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் பார்த்தோம்னா அவங்களுக்கு 50 lakh இஸ் த லிமிட். ஸோ ஸ்மால் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப் டு 50 lakh சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா தே கேன் ஆப்ட் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம் அண்டர் செக்ஷன் 10(2)A. ஸோ அக்ரிகேட் டர்னோவர்னு நம்ம பார்த்தோம். ஆல் ஓவர் இந்தியா பேசிஸில் aggregate turnover if it does not exceeds the prescribed limit இருந்தால் they can opt for composition scheme. aggregate turnoverல அப்போ எதெல்லாம் இன்க்ளூடடாக இருக்கும்? you have to include all outward supplies. all outward supplies நம்ம பார்க்கும்போது it is taxable, exempt, export and interstate supplies. இந்த எல்லா சப்ளைஸையும் நம்ம போன வருஷம் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். of a person having the same PAN, ஒரு PAN நம்பருக்கு கீழே போன வருஷம் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது? GST இன்க்ளூட் பண்ணக்கூடாது, சப்ளைஸ் அண்டர் விச் டாக்ஸஸ் பேயபிள் அண்டர் RCM இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அண்ட் எக்ஸம்ட் சப்ளைஸ் ஆன் டெபாசிட்ஸ். தட் இஸ் நம்ம வட்டிக்கு விட்டு இன்ட்ரெஸ்ட் வாங்கினோம் அப்படின்னா, டெபாசிட்ஸ் கொடுத்து இன்ட்ரெஸ்ட் வாங்கினோம்னா ஃபார் விச் நம்ம அக்ரிகேட் டர்னோவரில் அந்த அமௌண்ட்டை இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஸோ வீல் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அக்ரிகேட் டர்னோவர், அதுக்குள்ளே எதெல்லாம் இன்க்ளூடட்னு நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஸோ அக்ரிகேட் டேர்ன் ஓவர் எதை எக்ஸீட் பண்ணக்கூடாது 75 lakh and 1.5 crore எக்ஸீட் பண்ணலைன்னா த ரிஜிஸ்டர்ட் பர்சன் இஸ் எலிஜிபிள் டு ஆப்ட் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம். ஸோ ஒரு பர்சன் எப்போ காம்போசிஷன் ஸ்கீம் ஆப்ட் பண்ணலாம்? இனிஷியலாக அவர் ஆப்ட் பண்ணணும் அப்படின்னா அவர் எப்போ வேணாலும் ஹீ கேன் கெட் ஹிம்செல்ஃப் ரிஜிஸ்டர்ட் அண்டர் காம்போசிஷன் ஸ்கீம். பட் எக்ஸிஸ்டிங் பர்சன் காம்போசிஷன் ஸ்கீம் ஆப்ட் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அவர் அந்த ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங்க்கு முன்னாடியே நான் காம்போசிஷன் ஸ்கீம் ஆப் பண்ணுறேன் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுக்கு இன்டிமேட் பண்ணியிருக்கணும். சரி, இப்போ காம்போசிஷன் ஸ்கீம் ஆப் பண்ணிட்டாங்கன்னா என்ன ரேட்டில் அவங்க கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? 3 பர்சன்ஸ் காம்போசிஷன் ஸ்கீம் ஆப் பண்ணணும்னு பார்த்தோமா? மேனுஃபேக்சரர், ட்ரேடர்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ ஃபார் ட்ரேடர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் இட் இஸ் 1%, டோட்டலாக 1%. ட்ரேடர்ஸ்க்கு இட் இஸ் 0.5 SGST, 0.5 CGST ஆஃப் தேர் taxable turnover. இது ரொம்ப முக்கியம். ட்ரேடர்ஸ்க்கு இட் இஸ் ஆல்வேஸ் ஆஃப் தேர் taxable turnover. எங்க அந்த taxable turnover இருக்கணும்? ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி எந்த இடத்துல பே பண்றாங்களோ அங்க 0.5 ஆஃப் தேர் taxable turnoverக்கு அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணணும். எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை பே பண்ணணும்? குவார்டர்லி அவங்க ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் சிஎம்பி 08. அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணணும்? 1% ஆஃப் தேர் டோட்டல் turnover. ஸோ மேனுஃபேக்சரர்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டல் டேர்ன் ஓவர் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். எக்ஸாம் சப்ளைஸ்க்கும் அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஸோ 1% ஆஃப் தேர் டோட்டல் டேர்ன் ஓவர்னு வரும்போது இட் இஸ் 0.5 சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அவங்க பே பண்ணணும். பட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரேடர் அண்ட் மேனுஃபேக்சரர் என்னன்னு பார்த்தோம்? ட்ரேடர் ஷுட் பே ஆன் தேர் taxable turnover, பட் மேனுஃபேக்சரர் ஷுட் பே ஆன் தேர் டோட்டல் டேர்ன் ஓவர். ரெஸ்டாரண்ட் சர்வீஸை ப்ரொவைட் பண்ண வரைக்கும் இட் இஸ் 5% ஆஃப் தேர் டோட்டல் டேர்ன் ஓவர். ஸோ 5%னா இட் இஸ் 2.5%, 2.5% ஆஃப் தேர் taxable turnover. Okay, and other service provider 10(2)A composition scheme opt பண்ணாங்கன்னா அவங்களோட threshold limit நம்ம 50 lakhs ன்னு பார்த்தோம். அவங்களுக்கு 6% is the GST rate. ஸோ நார்மலாக கவர்மெண்ட்ல ஜிஎஸ்டி ரேட் என்ன இருக்கும்? இட் இஸ் 5, 12, 18%ங்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். பட் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம் பர்சன் they will have to pay GST under 1%, 1%, 5% or 6% based on எந்த கேட்டகரியில் அவங்க காம்போசிஷன் ஸ்கீம் ஆப்ட் பண்ணுறாங்கங்கிறது. ஸோ கம்மி டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ கம்மி டேக்ஸ் கொடுத்துருக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால இது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், யார் யாருக்கெல்லாம் நாட் அப்ளிகபிள்னு நம்ம பார்க்கணும். ஸோ செக்ஷன் 10(1)ல் நம்ம நார்மலாக அக்ரிகேட் டேர்ன் ஓவர்னா என்ன, யார் யாருக்கு அப்ளிகபிள்னு பார்த்தோம்? 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு. 10(2)ல் யார் யாரெல்லாம் காம்போசிஷன் ஸ்கீம் ஆப்ட் பண்ண முடியாதுன்னு பார்த்துருக்கோம். 10(2)A காம்போசிஷன் ஸ்கீம் ஃபார் ஸ்மால் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு நம்ம என்ன த்ரெஷோல்ட் லிமிட், என்ன அப்ளிகபிலிட்டி லிமிட்ங்கிறத பார்க்கணும். தென் we have to understand for whom composition scheme is not applicable. ஸோ என்ன செக்ஷனில் இருக்குது? 10(2)A நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் ஜிஎஸ்டி அந்த ப்ராடக்ட்டுக்கே கிடையாது அப்படின்னா ஜிஎஸ்டி இஸ் நாட் லெவியபிள் ஆன் சச் ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கோஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன்னா அந்த ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறதுக்கு யூ கேன் நாட் ஆப்ட் காம்போசிஷன் ஸ்கீம். பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் ஒன், காம்போசிஷன் ஸ்கீம் யார் பண்ணணும்னு சொல்கிறாங்க? ஸ்மால் ட்ரேடர்ஸ், ஸ்மால் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு தான் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மால் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸுங்கிறதுனால நீங்கள் உங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும்தான் விற்கணும். இன்டர் ஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ணக்கூடாது. ஸோ இஃப் யூ ஆர் அ காம்போசிஷன் ஸ்கீம் பர்சன் யூ மஸ்ட் நாட் ஆப்ட் ஃபார் interstate services of goods, interstate supply of goods and services. That is point number 2. Next one, TDS TCS collector. நம்ம TDS deductor and TCS collector பற்றி நம்ம படிப்போம் செக்ஷன் நம்பர் 51 and 52ல. ஸோ அவங்க காம்போசிஷன் ஸ்கீம் ஆப்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. Next one is very important. If you are a manufacturer of ash bricks, fly ash aggregate, fly ash blocks, fossil mails or similar siliceous earth, building bricks, earthen or roofing tiles, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஆப்ட் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம். ஸோ இதில் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா யூ ஆர் அ ட்ரேடர் ஆஃப் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ்ன்னு கேட்பாங்க. ஸோ ஃபார் ட்ரேடர் ஆஃப் ஃப்ளை ஆஷ் பிரிக் காம்போசிஷன் ஸ்கீம் இஸ் எலிஜிபிள். அவங்க காம்போசிஷன் ஸ்கீம் அண்டர் செக்ஷன் 10(1) ஆப்ட் பண்ண முடியும். பட் அ காம்போசிஷன் ஸ்கீம் யாருக்கு எலிஜிபிள் கிடையாது? மேனுஃபேக்சரர் ஆஃப் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸுக்கு ஹி இஸ் நாட் எலிஜிபிள். தென் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் என்ஆர்டிபி அவங்க காம்போசிஷன் ஸ்கீம் ஆப்ட் பண்ண முடியாது. அண்ட் ஸோ தீஸ் ஆர் த பர்சன் ஹூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஆப்ட் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம். ஸோ இதில் காம்போசிஷன் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, காம்போசிஷன் ஸ்கீம் ஆப்ட் பண்ணுறது யாரெல்லாம் பண்ணலாம்? ஒரு நியூலி ரிஜிஸ்டர்ட் பர்சன் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒரு எக்ஸிஸ்டிங் பர்சன் கூட பண்ணலாம், அப்படி தானே? ஸோ எக்ஸிஸ்டிங் பர்சன் பண்ணும்போது அவருக்கு நம்ம அக்ரிகேட் டேர்ன் ஓவர் செக் பண்ணுவோம், ப்ரீவியஸ் இயர் அவர் என்னென்ன சப்ளைஸ் பண்ணாருன்னு செக் பண்ணுவோம். ஸோ ஒரு எக்ஸிஸ்டிங் பர்சன் காம்போசிஷனுக்கு போகிறோம்னு நினச்சாருன்னா காம்போசிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் இன்டர் ஸ்டேட் அவுட்வர்ட் சப்ளை பண்ணலாம்.
that is not restricted. அவர் once composition scheme குள்ள வந்துட்டாருன்னா inward from interstate is allowed, only outward supply of interstate is not allowed. So composition scheme குள்ள வந்துட்டாங்கன்னா outward supply மட்டும் பண்ண முடியாது interstate-க்கு. So this is very very important. But inward supplies other states-ல இருந்து அவங்களால வாங்க முடியும். Composition scheme போறதுக்கு முன்னாடி he can do interstate. But once he is opting into composition scheme, he must not do interstate supplies. அப்படி அவர் பண்ணாருன்னா he will become ineligible and he must go back to his normal scheme. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம காம்போசிஷன் ஸ்கீம் பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட், அவங்க டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடாது, கஸ்டமர்ஸ் கிட்டே இருந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணக்கூடாது. தே மஸ்ட் இஷ்யூ பில் ஆஃப் சப்ளை டு தி கஸ்டமர்ஸ். ஐடிசி அவங்களால அவைல் பண்ண முடியாது பிகாஸ் தே ஆர் நாட் கலெக்டிங் ஜிஎஸ்டி ஃப்ரம் தி கஸ்டமர்ஸ். தே ஆர் நாட் எலிஜிபிள் டு கிளைம் ஐடிசி. அண்ட் காம்போசிஷனில் இட் இஸ் நாட் அப்ளிகபிள் இஃப் டேக்ஸ் இஸ் பேயபிள் அண்டர் ஆர்சிஎம். ஸோ இந்த கேசஸில் வில் டிஸ்கஸ் அபவுட் how a person can withdraw from composition scheme. So composition scheme-ல இருந்து ஒரு person withdraw பண்ணணும்னா he can either voluntarily withdraw from composition scheme. அப்படி இல்லைன்னா அவரோட turnover prescribed limit-ஐ விட தாண்டிருச்சு அப்படின்னா he'll come back to composition scheme. So composition scheme-ல இருக்கிற person tax-உம் கலெக்ட் பண்ண முடியாது, ஐடிசியும் ரிவர்ஸ் பண்ண கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ காம்போசிஷன் ஸ்கீம் இன்டிமேஷன் எப்படி பண்ணணும்? இப்போ நான் ஒரு புது பர்சன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அட் த டைம் ஆஃப் அப்ளையிங் ஐ மஸ்ட் சே ஐ ஷுட் ஆப்ட் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம். ஸோ என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் எஃபெக்டிவாக இருக்கிற டேட்டில் இருந்து நான் காம்போசிஷன் ஸ்கீமுக்குள்ளே போயிடுவேன். இஃப் ஐ எம் அன் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் பர்சன்னா அந்த ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, தட் இஸ் 24-25 ஃபினான்ஷியல் இயரில் நான் காம்போசிஷன் ஸ்கீம் ஆப்ட் பண்ணணும் அப்படின்னா மார்ச் 24க்கு முன்னாடியே நான் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? கவர்மெண்ட் கிட்ட இன்டிமேட் பண்ணியிருக்கணும் தட் ஐ வாண்ட் டு ஆப்ட் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம். அப்படி ஆப்ட் பண்ணேன் அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த இயர் ஐ கேன் ஆப்ட் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம். பட் அதில் நான் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? ஆல்ரெடி நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணியிருந்திருக்கேனோ அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான ஐடிசியை வித்தின் 60 days ஆஃப் தி எஃபெக்டிவ் டேட் ஐ மஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பேக் டு தி கவர்மெண்ட். நான் எடுத்த ஐடிசியை ஐ மஸ்ட் கிவ் இட் பேக் டு தி government. So this is all about composition scheme. So supply under GST, charge of GST and composition scheme நம்ம revise பண்ணியிருக்கோம். In the next class we'll discuss the further chapters. Thank you.